ரொம்பவே ஹெல்தியான சத்தான பச்சைப்பயிறு இட்லி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பச்சைப்பயிருக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு தெளிஞ்சு வந்திருக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் பச்சைப்பயிருக்கு 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 8 மணி நேரம் கழித்து நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு நைஸாகவும் திக்காகவும் இருக்கணும். அதுக்கடுத்து பச்சைப்பயிறு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு மறுநாள் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சு வந்திருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவு மாவு உப்பி வந்திருக்குன்னு. இதை நல்லா கலந்து விட்டு இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சம் கம்மியாகவே மாவு ஊற்றிக்கோங்க. இட்லி நல்லா உப்பி வரும். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சத்தான பச்சைப்பயிறு இட்லி தயார். இந்த மாதிரி ஹெல்தியான குக்கிங்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.